நான் பிரஜன் பிக் பாஸ் சீசன் என்னோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். ஹாய், நான் தான் உங்க திவ்யா கணேஷ். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுல போறாங்க மக்களே. அது மட்டும் இல்ல, ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேரோட ப்ரோமோவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் ஆக வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் தான். அவரோட ஸ்பீச் வந்து பயங்கரமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசின மாதிரி உள்ள போய் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுவாங்க. வெளியே ஃபேன் பேஸ் நிறையவே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே மரியாதையே தெரியல, நான் வடக்கணும் சுத்தமா இல்ல, அது மட்டும் இல்ல ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல, இங்க ஒருத்தரோட முகத்தையும் தனித்தனியா கிழிக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதுதான் மக்களே அவரோட ஸ்பீச் எல்லாம் ஃபயரா தான் இருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரோட முகத்தெரிய யாரு கிழிக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி டைலாக் விட்டு போனா நிறைய பேர் வந்து உள்ள போயிட்டு ஆஃப் ஆனதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பாப்பா இவரோட கேம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்டா உள்ள வரது வந்து திவ்யா கணேஷ் அவர்கள். திவ்யா கணேஷும் வந்து ஜெனின்னு அவங்களை வந்து கூப்பிடுவாங்க, அதாவது பாக்கியலட்சுமி சீரியல்ல. அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாரும் வந்து ஃபயரா பேசுறாங்க, பட் ஆனா மத்த ஆக்டிவிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து நிறைய போலியான முகங்களை மாட்டி இங்க வந்து கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், என்னோட ஒரிஜினல் கேரக்டர் காமிச்சுதான் இங்க விளையாட போறேன், ஒரிஜினல் ஃபேஸை காமிச்சுதான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்ததான் மக்களை பார்க்கணும். டைலாக் விட்டு போறவங்களாம் நல்லா தான் விட்டு போறீங்க. உள்ள போயிட்டு கொஞ்சம் ஃபயரா ஆனீங்கன்னா பாக்குற எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. உள்ள போய் இவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்துதான் மக்களை பார்க்கணும். ஏன்னா வேற வழி இல்ல. சொல்றவங்களாம் நல்லா டைலாக் எல்லாம் வந்து நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க உள்ள போய் எப்படி கேம் ஆட போறாங்கன்றத நம்ம லைவ்ல பார்க்கும் போது தான் தெரியும். சோ திவ்யா கணேஷ், அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரஜன் அவர்கள், இவங்க 2 பேரை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்களை யாரு ஃபயரா கேம் ஆடுவான்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.